ஃப்ரெண்ட்ஸ் விழுப்புரம் மீன் மார்க்கெட் வந்துட்டோம். எங்க திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிரவுட் ஃபுல்லா. இத வறுத்தனா வேற லெவல்ல இருக்கும். ஜெசிதா ஒரு பல்லு மாதிரி இருக்கும், இதுக்கு முள்ளு மாதிரி பாருங்க. இதை அழுத்தி இதையும் எடுத்துடணும். நான் ஜெசிதா எங்க போய் சுத்தி பாத்துட்டு வரா? என்னமா அது என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லேஜ்ல இருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். பின்னாலாம் பாத்தீங்கன்னா மாடுலாம் இருக்கு பாருங்க. குட்டி மாடு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட தான் சுத்திட்டு இருக்காரு வந்ததுல இருந்து. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, விழுப்புரம் மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்தோம், எப்படி மீன் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். விழுப்புரம் மீன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து புதுசா கட்டிருக்காங்க போல இருக்கு. புதுசா மாத்திட்டாங்க. அந்த சைடு இருக்கு தூரமா. அனுச்சம்பாளையமே இதை சொன்ன அப்பா ஊர் பேரை வந்து சொன்னாரு. அனுச்சம்பாளையமே அங்கதான் போய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். மீன் வாங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காலையிலே கிளம்புறோம். எவ்வளவு பாருங்க, மணி பயங்கரமா போயிடுது. ஊரு தாங்கப்பா, செம இருட்டா இருக்கு. பரவாயில்ல, லைட்டா தெரியல. நான் இருட்டுல மூஞ்சே தெரியல. கேட் போட்டுருந்தாங்க. ட்ரெயின் வந்து பாத்தோம்னா போயிடுச்சுப்பா. இருட்டுல வந்து பாத்தோம்னா மூஞ்சே தெரியல. அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. காலையில இதுக்கே வந்து எங்க அம்மா சொன்னாங்க 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி போனோம். 2 மணில இருந்து 5 மணிக்குள்ள போனோம். நாங்க வந்து பாத்தோம்னா 4 மணிக்கு ஏஞ்சுமா, 5 மணிக்கு தான் 5 மணிக்கு எழுந்து கிளம்பி வரதுக்கு 5:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தலை காட்ட முடியல, ரொம்ப குளிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரம் மீன் மார்க்கெட் வந்துட்டோம். எங்க திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிரவுட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்குது. எல்லாம் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. வண்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறி விற்கிறது, பூண்டு விற்கிறது எல்லாமே வந்து டாடா ஏசி ரோடு ஃபுல்லா நிறுத்தி இருக்காங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வருது இல்லையா, சோ அவங்க வாங்கி போவாங்கன்னு சொல்லிட்டு நானே காய்கறி எல்லாம் வாங்குறது கட்ட போயிருந்து வந்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்தது. இப்ப இங்க போட்டிருக்காங்க போல. கோலினூர் கூட்டு ரோடு போற வழியில போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். போலாமா? பார்க்கிங்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க நடக்கிறதுக்கே டிராபிக் ஆயிடுது. மீன் மார்க்கெட் சந்தில வச்சிருக்காங்களா? நல்ல ரோடு பெருசா தான் இருக்குது, ஆனா டிராபிக் ஆகுது. வஞ்சரம் மீன்லாம் எங்க கிடைக்கும்? நல்லா பெருசு பெருசா வச்சிருக்காங்க. என்ன மீனே தெரியல சிலதெல்லாம். இன்னும் போய் சுத்தி பார்க்கலாம். நிறைய இருக்கு. விழுப்புரம் மீன் மார்க்கெட். கனவா எவ்வளவு? 300 ரூபாயா? 300 ரூபாயா? வாங்கிக்கோ. போய் இன்னும் இடத்த விசாரிச்சுட்டு மீன் மார்க்கெட் ஃபுல்லா வெளியே வச்சிருக்காங்க. ஒன்லி கிளீன் பண்றது ஃபுல்லா உள்ள இருக்குங்க. வாங்கிட்டு வந்தா இங்க வெட்டுறது மட்டும். வாங்கிட்டு வந்து வெட்டிக்க வேண்டியது. வாங்கவே இல்லை, வெட்டுறதுக்கு ஏன் வந்தவா? பேப்பர் வஞ்சிரம். வஞ்சரம் மீனே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சரம் தான் வாங்கலாம். கிளி மீன் 450 ரூபாய் சொன்னாரு. நாங்க மொத்த மீன் 450 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா 1 கிலோ 450 ரூபாய்ன்றாங்க. 4.5 கிலோ இருக்குமா அது? அப்பனா 2000 ரூபாய். ஆமா. வேற ஏதாவது வாங்குவோம். வந்ததுக்கு ஒண்ணுமே வாங்க மாட்டோம் போல. 300 ரூபாய்க்கு அது போதும். பெருசா வாங்க போறியா? ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிட்டு போலாம். பெரிய பெரிய மீன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பாறை மீன், அப்புறம் வவ்வா மீனை வெட்டி கொடுவாது வவ்வா கொடுவா மீன். அந்த இந்த மீன் எல்லாம் கிடைக்கல.
வஞ்சரம் எல்லாம் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனவா மீன் வாங்கிருக்கேன். கனவா மீன் வீட்டுல போய் கிளீன் பண்ணிக்கலாம். பெரிய மீன் மட்டும் வெட்டிக்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. மீன் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வெட்டியும் எடுத்துட்டு வந்துட்டோம். வாங்குறதை விட வெட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கியூ ரொம்ப நிறைய பேரு. ஆமா, ஒரு கிலோக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு 40 ரூபாய் வந்து வாங்கினாங்க. 2 கிலோ மீன் வந்து வெட்டணும். செம்ம நேரம் நின்னுட்டு இருந்தேன், கால்லாம் வலிக்குது. நின்னு கால் வலிக்குது. ஆமா, நல்லா வெட்டுறாங்க. ஆனா எல்லாருமே வாங்கி இங்க பெரிய பெரிய மீன் விக்குதுல, அதனால இங்கே வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க போய் ஸ்லைஸ் போட முடியாதுல்ல, வறுவலுக்கு குழம்புக்கும் சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா சமைக்கலாம். அப்படியே அம்மா கட்ட போய் கொடுத்தாமிச்சாங்க காய்கறி வாங்கி வர சொல்லி. விழுப்புரம் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு போலாம். ஓகே போலாமா? ஓகே. காய்கறி வாங்க, அப்படியே வீட்டுக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அவரைக்காய் 4 கிலோ. தூக்கவே முடியல, என்கிட்ட கொடுத்துட்டு நீ மாடல் ஜம்முன்னு வந்துட்ட. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, ஒரு கட்டை போய் நிறைய காய் வாங்கியிருக்கு. இந்த சைடு வந்து மீன் வச்சிருக்கேன். வண்டிக்கிட்ட நேரம் வந்துட்டாரு. வண்டியில ஏறி வந்தா வண்டியில போகுது. யாரு அங்க இருந்து மீன் வந்தல கடையில இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டிக்கும் கடைக்கும் 10 அடி கூட இல்ல. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கல பாரு, அப்படியே போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். சரி ஓகே. வெயிட் அப்ப யார் கட் பண்ணி தருவாங்க போயிட்டா? டீ குடிக்காம வந்தாச்சு இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இளநீ குடிக்கிறோம். சூப்பரா இருக்கு, நல்லா வழுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும், சூப்பரா இருக்கு. 4 ஸ்வீட் கார்ன் நல்லா தரமா இருக்கு. 60 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் விற்கும். நல்லா சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் பேபி. சுடலாம், நல்லா லெமன் வேற இருக்குல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து நல்லா லெமன் ஆமா இது பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஒன்னு அவிக்க போறேன், இப்பவே அவிக்க போறேன். நானும் குட்டி பொண்ணும் சாப்பிட போறோம். நம்ம 3 வச்சிருந்தா வேணா சுட்டு சாப்பிடலாம் பேபி. நம்ம ஆத்துக்கு மீன் பிடிக்க போலாம். மீன் பிடிக்க போகும்போது எடுத்துன்னு போனா அங்கேயே வந்து நெருப்பு மூட்டி சுட்டு சாப்பிடலாம் வேணா. சூப்பரா இருக்கும். ஆமா, குட்டி பொண்ணே நீ சாப்பிடுமா? செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதனால தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. அம்மா போய் அவிச்சு எடுத்துனேன். பச்சையா சாப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 காய் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு உடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப போய் வேக்க போறேன், அவிச்சு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட போறேன் நான். சாப்பிடுறது கத்தத்தை பார்த்து நாயெல்லாம் பயந்து கத்துது. ஏண்டி எல்லாத்தையும் வந்து பூனைய மிரட்டுற நாய மிரட்டுற. இருமா போய் அவிச்சு எடுத்துன்னு வரேன். பச்சையா சாப்பிடலாமான்னு தெரியலையே. சாப்பிடலாம், இந்த நல்லா ஸ்வீட்டா பிஞ்சி மாதிரி தான் இருக்கு. சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஜஷிதா எப்படி ஆவலாகிறாரு பாரு. நம்ம எடுத்துக்கலாம். மீன் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, ரெட்டா இருக்கு. அது வந்து தேங்காய் பாறை. தேங்காய் பாறை என்ன பாறை தான். மறுக்கலாம்பா தேங்காய் பாறை, வவ்வாலு, கனவா. கனவா கனவாலாம் ஆகல. கனவா வந்து கிளீன் பண்ண நான் கிளீன் பண்ணி தரேன். இது கொட்டை இதெல்லாம் அப்படியே அலசிட்டு மசாலா போட்டு வறுத்துற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க தலைலாம் இருக்குல்ல, தலைய போட்டு குழம்பு வச்சலாம். தலை வால் போட்டு. என்ன ஜஷிதா? மீன் மீன் இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து 1 கிலோ வாங்கினேன். ஆனா எடை ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. 1 கிலோவே வராது போல. தண்ணியோட சேர்த்து எடை போட்டிருப்பாங்க. இது மட்டும் கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல போ. இது எவ்வளவு பெருசு பாருங்க, நல்லா நீட்டா இருக்கு. இத வறுத்தனா வேற லெவலா இருக்கும். ஜெசிதா ஃப்ரை பண்ணி தட்டம்மா. எல்லாத்துலயும் மசாலா போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்ப கிளீன் பண்ண போறேன். இந்தாப்பா பாப்பா வச்சுக்கே ஃப்ரெண்ட்ஸ். கனவா வந்து நான் கிளீன் பண்ண போறேன். வெட்டி எடுத்துன்னு வந்த மீன்லாம் அம்மா பாருங்க அலசி எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து நானே கிளீன் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஆமா, இது வந்து முழுசா இருந்தா இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணணும், ஈஸி இது கிளீன் பண்றது. தலையை ஃபர்ஸ்ட் உருவிடணும்.
தலை உருவனா இது மாதிரி வந்துடும் தனியா. அதுக்கப்புறம் இது உள்ள ஒரு இது மாதிரி வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆமா, அதை எடுத்துணும். எடுத்துட்டு கைய வச்சு எல்லாமே வந்து வெளியே எடுத்துணும். வேஸ்ட் எல்லாம் எங்கம்மா போடவ இது மாதிரி எடுத்துட்டு இங்க மேல கலரா இருக்குல்ல அதெல்லாம் கையை வச்சு இப்படி உரிச்சுன்னா தோல் வந்துடும். ஸோ இந்த கலர்லாம் வந்து எடுத்துடணும் மேல இருக்கிற தோல். ஆமா, அவ்வளோதான் பாரு. அழகா வந்து அலசிட்டு கட் பண்ணனா சூப்பரா இருக்கும். நீலாம் வாங்கினே வர மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனவாலாம் வாங்கி வர மாட்டாரு. அவருக்கு பிடிக்காதுன்னு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாரு. ஆனா நாங்க வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கோம், நல்லா தானே இருக்கும். ஆனா அதிகமா வாங்க மாட்டாரு. இறாலாம் வந்து வாங்குவோம், இறா நண்டு அதெல்லாம் வாங்குவோம். இந்த கனவை வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். யஷ்விதா தாத்தாவை கூட்டு எங்கம்மா போற? யஷ்விதா பூனை பார்க்க போறியா? பூனை இருக்குது, பூனை பாக்கிறதுக்காக போறாரு இவரு. பூனை பிடிச்சிக்கும். ஜஸ்விதா வாய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பாக்குற ஜஸ்விதா? ஜஸ்விதா எங்க போய் சுத்தி பாத்துட்டு வரா? என்னம்மா அது? என்னது? குட்டி மாடு. வா குட்டி மாடு கிட்ட போ. வா போ குட்டி மாடு கிட்ட போ. என்னன்னு கேட்டணும் போ. கத்தி கத்தி பயங்காடுற அந்த பூனைய. பூனை எப்படி கத்தும் ஜஷிதா? மியா கைய கூட சுத்தி பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கனவா மீன் வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் கிளீன் மட்டும் பண்ணேன். அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணின்னு இருக்காங்க. கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு அவங்க நல்லா கிளீன் பண்ணின்னு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சுத்தி வர்றாரு அவரு தாத்தா கூட. தாத்தா கூட தான் வந்து ஓட்டி நிக்கிறாரு. வரியா அம்மா கிட்ட? வரியா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எங்க பாக்கவே மாட்டாளே. அங்கதான் மாடு பாத்துன்னு இருக்கா. மாடு பூனை அவர்கிட்ட தான் விளையாடிட்டு இருக்காரு. வைக்க வந்து பாத்தோன்னா இப்ப புதுசா வாங்கிருக்காங்க. மாட்டுக்கு வைக்க வாங்கிருக்காரு. ஆமா, அப்புறமா கூட்டான்னு திரும்பியே பாக்கல. பெரிய நாள் தான். வா வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணி மசாலா போட்டு கொஞ்சம் வறுக்கணும், கொஞ்சம் குழம்பு வைக்கணும். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு தான் செய்ய போறாங்க. இப்போ வந்து மார்னிங் வந்து இட்லி தான், டிஃபன் இருக்கு. ஸோ டிஃபன் வந்து அம்மா சுட போறாங்க, இட்லி ஊத்தி வச்சிருக்காங்க, அதை சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்டன் அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அங்க மீன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மீன் மார்க்கெட் வந்து மீன் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.